ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை தமிழர் விவகாரத்தில் எவ்வாறு இலங்கை அரசாங்கம் கையாளப் போகிறது? இதுவே இன்றைய தமிழர் விவகாரம் குறித்து உற்று நோக்கும் அரசியல் அவதானிகளின் கேள்வியாக இருக்கிறது. வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 25 வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றும் நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: 13வது திருத்தம் ரத்து செய்யப்படுவதை மத்திய மாநில அரசு தடுக்க வேண்டும், ஒழிக்கப்பட்டால் இந்தியாவிற்கு பெரும் அவமானம், பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய வீரகேசரி நாளிதழ் வெளிவந்துள்ளது. இந்திய மத்திய மாநில அரசுகள் இலங்கையின் 13வது அரசியல் சட்ட திருத்தம் ரத்து செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு எந்த காலத்திலும் சம அதிகாரம் தரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து ஐநா மூலம் உலகம் எங்கும் வாழும் தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்தி தனி தமிழீழம் அமைக்க இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு சிங்களவர்களுக்கு இணையான அரசியல் அதிகாரமும் தன்னாட்சி உரிமையும் வழங்கப்பட வேண்டும் என்று அனைத்து உலக நாடுகளும் வலியுறுத்தி வரும் நிலையில், இலங்கை தமிழர்களுக்கு இப்போதைக்கு இருக்கும் ஓரிரு உரிமைகளையும் பறிப்பதற்கான சதித்திட்டத்தை இலங்கை அரசு தீட்டி இருக்கிறது. இலங்கை இனச்சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக 1987 ஆண்டில் அப்போதைய இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியும் இலங்கை ஜனாதிபதி ஜெயவர்தனவும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதன் அடிப்படையில் இலங்கை தமிழர்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் உள்ளிட்ட உரிமைகள் வழங்குவதற்காக இலங்கை அரசியல் சட்டத்தில் 13வது திருத்தம் செய்யப்பட்டது. இலங்கை தமிழர்களுக்கு சிறிய அளவிலாவது அதிகாரம் கிடைக்கும் என்றால் அது இந்த சட்டத்தின் மூலம்தான் கிடைக்கும் என்று நம்பப்பட்டு வந்தது. இந்திய ஆட்சியாளர்களும் இந்த பிரிவை பயன்படுத்தி தான் இலங்கை தமிழர்களுக்கு அதிகாரம் பெற்று தரப்போவதாக கூறி வருகின்றனர். ஆனால் இப்போதைக்கு 13வது அரசியல் திருத்த சட்டத்தையே அடியோடு ரத்து செய்ய இலங்கை அரசு திட்டமிட்டு இருக்கிறது. இதற்காக குரல் எழுப்பும்படி கூட்டணி கட்சி தலைவர்களை இலங்கை ஜனாதிபதி தூண்டிவிட்டு இது தொடர்பாக தேசிய அளவில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அவரது சகோதரர் கோத்தாபய ராஜபக்ச வெளிப்படையாக கோரியிருக்கிறார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி மேற்கொள்ளப்பட்ட வடகிழக்கு மாநிலங்களின் இணைப்பை இலங்கை அரசு அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தின் உதவியுடன் தன்னிச்சையாக ரத்து செய்தது. அப்போது அதற்கு இந்திய அரசு கண்டனம் தெரிவிக்காததுதான் இப்போது 13வது அரசியல் திருத்தத்தை ரத்து செய்யும் அளவுக்கு இலங்கை அரசு துணிச்சலை கொண்டிருக்கிறது என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர 13வது திருத்தத்தை ரத்து செய்யும் நோக்கம் தற்போதைக்கு கிடையாது, அமைச்சர் கேஹலிய ரம்புக்கல்ல தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அரசியலமைப்பிலிருந்து 13வது திருத்த சட்டத்தை ரத்து செய்யும் நோக்கம் அரசாங்கத்திற்கு தற்போதைக்கு கிடையாது. அரசியல் கட்சிகளும் குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளுமே 13வது திருத்த சட்டத்தை ரத்து செய்வது குறித்து பேசுகின்றார்களே தவிர அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டில் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக அமைச்சருமான கேஹலிய ரம்புக்கல்ல தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் பின்னர் நாட்டில் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்பட்டு வருகிறது. இதனை வலுவாக்கி நாட்டை குறிப்பிட்ட அபிவிருத்தி இலக்குகளை நோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களையே அரசு முழு மூச்சுடன் முன்னெடுத்து வருகிறது. இதற்காக ஏனைய நாடுகளின் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் முயற்சியும் இடம்பெறுகிறது. எனவே வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள அரசாங்கம் விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இனப்பிரச்சனையை பூதாகரமாக்கும் செயலை 13வது திருத்தத்தை ஒழிக்கும் முயற்சியாகும். முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் ஹசன் அலி கடும் கண்டனம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விட்டுவிட்டு அதனை பெரிதுபடுத்தும் நடவடிக்கையே 13வது திருத்த சட்டத்தை ஒழிக்க எடுக்கும் முயற்சியாகும். இதனால் விபரீத விளைவுகளை ஏற்படும் என முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.டி. ஹசன் அலி தெரிவித்தார். அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் தேவை ஏற்படின் இல்லாமல் செய்யப்படும் என்ற பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் கருத்தை தமது கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை தவிர ரோவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு வக்காலத்து வாங்க வேண்டாம், சபையில் சஜித்திடம் அமைச்சர் விமல் வீரவங்ச வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்திய உளவு பிரிவிடம் இருந்து மில்லியன் கணக்கில் பணம் பெற்றவர்கள் இந்திய நாட்டு பிரதிநிதியாக இந்த சபையில் செயற்பட்டு இந்தியாவிற்கு வக்காலத்து வாங்க வேண்டாம் என அமைச்சர் விமல் வீரவங்ச சஜித் பிரேமதாச எம்பியை பார்த்து கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச உயிருடன் இருந்திருந்தால் சஜித்தின் செயற்பாடுகளை பார்த்து இப்படி ஒரு பிள்ளையை பெற்றேனே என்று வருந்தி தற்கொலை செய்து கொண்டு இருப்பார் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை அமர்வின் வாய்மூல விடைக்கால
கேள்விக்கான கேள்வி நேரத்தில் பதிலளிக்கும் போதே அமைச்சர் விமல் வீரவங்ச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதனை தவிர பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச புதுடில்லிக்கு விஜயம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்திய மத்திய அரசின் அழைப்பின் பேரில் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்றிரவு புதுடில்லி சென்றடைந்தார். இவரின் விஜயத்தின் நிகழ்ச்சி நிரல் எதனையும் தற்போது வெளியிட முடியாது என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் லக்ஷ்மண் ஹுலுகல்ல தெரிவித்தார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கே அந்தோனியோ மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் ஆகியோரையும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தலைவர்களையும் கோத்தாபய ராஜபக்ச சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளார். இதன்போது வடக்கில் ராணுவமயமாக்கல் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள், சீனாவின் இலங்கைக்கான அதீத ராணுவ உதவிகள் மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்திய தலைவர்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை அரசியலமைப்பில் இருந்து 13வது திருத்தச் சட்டம் அகற்றப்படுவது தொடர்பான கருத்துக்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்திய மத்திய அரசு பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவுடன் பேச்சுக்களை முன்னெடுக்கும் என இந்திய ஊடகங்கள் எதிர்ப்பு கூறியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர கொழும்பு சிறைச்சாலைகளில் பெண் கைதிகள் மீது இடம்பெறும் முறையற்ற சோதனைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கடிதம் என்ற தலைப்பிலும், பிரிட்டனிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 28 பேர் மீது புலனாய்வு போலீசார் விசாரணை, 12 பேர் இறுதி நேரத்தில் தடை உத்தரவு பெற்றதால் தப்பினர் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அத்துடன் அமெரிக்க தூதுவர் பயணம் செய்த வாகனம் விபத்து மற்றும் கர்டியன் ஆற்றில் சம்பவம் என்ற தலைப்பிலும், இவ்வருடம் எதிர்பார்க்கப்படும் வரி வருமானம் 512 பில்லியன் ரூபாய், இறைவரை திணைக்களத்தின் ஆணையாளர் மல்லிகா சமரகோன் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் இதனை தவிர அடுத்ததாக லங்கா தீப சிங்கள நாளிதழை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, අම්බන්වලට ඇසිඩ් ගැසීමේ නඩුවේ 7 දෙනාම හිරේ අවුරුදු 10 සිට 30 දක්වා ලක්ෂ 50ක් වන්දියක් ගෙවන්න வியாபாரிක வித்திகருவாட்ட நியோக என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய லங்கா தீப பத்திரிகை வெளிவந்துள்ளது. அம்பன்வெல மீது ரசாயன திரவிய தாக்குதல் மேற்கொண்ட 7 பேருக்கும் சிறை, 10 முதல் 30 வருடங்கள் வரை சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும் என பிரதிவாதியான வர்த்தகருக்கு உத்தரவு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. மத்திய மாகாண கணக்காய்வாளர் சரத் அம்பேவல மீது ரசாயன திரவியம் தாக்குதல் நடத்தியோருக்கு கண்டி உயர்நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 7 பேருக்கு உயர்நீதிமன்ற நீதவான் பத்மன் சூரசேன இந்த தண்டனையை விதித்துள்ளார். 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. சூழ்ச்சி திட்டத்தை வகுத்தமை, தாக்குதல் நடத்தியமை உள்ளிட்ட 8 குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கணக்காய்வாளர் அம்பேவலவிற்கு 50 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நட்டஈடு வழங்கப்படாவிட்டால் சிறை தண்டனை மேலும் அதிகரிக்கப்படும் எனவும் நீதிவான் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்திய மற்றும் திட்டமிட்ட 7 பேருக்கு நீதிமன்றம் 10 முதல் 30 வருட காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ராஜ்ய வைத்தியவரு அத சங்கேத வர்ஜனேக என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அரச மருத்துவர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் திவிநெகுமට පක්ෂ වුණාට නැගෙනහිර முஸ்லிம் காங்கிரஸ் மந்திரிவரங்கின் நிதஹசට கர்ணு அசாய் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. திவிநெகும சட்டமூலத்திற்கு ஆதரவு அளித்த கிழக்கு மாகாண முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடமிருந்து விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியும், சித்திய சுழுக்கோட்ட දැකිය නොහැකි විනිසුරු අම්බන්වලට ඇසිඩ් ගැසූ 7 දෙනාම හිරට என்ற பிரதான தலைப்புடன் திவ இன பத்திரிகை வெளிவந்துள்ளது. மத்திய மாகாண கணக்காய்வாளர் மீது ரசாயன திரவிய தாக்குதல் நடத்தப்பட்டமை குறித்து அந்த பிரதிவாதிகளுக்கு நேற்றைய தினம் கண்டி உயர்நீதிமன்றம் தண்டனை விதித்திருந்தது. அந்த சம்பவம் குறித்த செய்தியை இன்றைய தினம் பிரதானமாக திவ இன பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. அத்துடன் போலீசிய ரெவட்டோ ஹொரே எஸ்எஸ்பி குறிப்பிட்ட ஹிரகெதரின் ஹமுவே என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. காவல்துறை அதிகாரிகளை ஏமாற்றி வந்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்ட சிறைச்சாலையிலிருந்து கைதானதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. காவல்துறை மா அதிபரின் தனிப்பட்ட சிரேஷ்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர் என கூறி காவல் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களின் ஊடாக பல்வேறு வர்த்தகர்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்ற குறிப்பிட்ட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் குறிப்பிட்ட சிறையில் இருந்தவாறு கையடக்க தொலைபேசி மூலம் நாட்டில் 200க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களின் பொறுப்பு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து இவ்வாறு பணத்தை பெற்றுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது
என திவ்ய பத்திரிகையின் அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, தில்லி மின்சாரத்தை தமிழகத்திற்கு தர வேண்டும், பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் என்ற தலைப்பில் என்ற பிரதான செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. தில்லி மாநில அரசு மத்திய தொகுப்புக்கு திருப்பி தர உத்தேசித்துள்ள 1721 மெகாவாட் மின்சாரத்தை முழுமையாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கை முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஜெயலலிதா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நவம்பர் 1ஆம் தேதி முதல் அடுத்த மார்ச் 31ஆம் தேதி வரை இரவு 12 மணி முதல் காலை 6 மணி வரை பயன்படுத்தக்கூடிய 1491 மெகாவாட் மின்சாரத்தையும் 24 மணி நேரமும் பயன்படுத்தக்கூடிய 230 மெகாவாட் மின்சாரத்தையும் மீண்டும் மத்திய மின் தொகுப்புக்கே திரும்பி ஒப்படைக்க தில்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அவ்வாறு திருப்பி ஒப்படைக்கப்படும் மொத்த மின்சாரத்தையும் தமிழ்நாட்டுக்கு வழங்கும்படி மத்திய மின்துறை அமைச்சகத்திற்கு தமிழ்நாட்டு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான மின் வழித்தட வசதியை வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டுள்ளதாக இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர மத்திய அமைச்சரவை அக்டோபர் 28 மாற்றம் என்ற கேள்விக்குறியோடு இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. மத்திய அமைச்சரவையை இம்மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாற்றி அமைக்க பிரதமர் மன்மோகன் சிங் திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த மாற்றத்தின் போது தற்போதைய அமைச்சர்களாக இருக்கும் SM கிருஷ்ணா, ஸ்ரீ பிரகாஷ் ஜெய்ஸ்வால், முகுல் வாஸ்னிக், வேணி பிரசாத் வர்மா, அகதா சங்மா ஆகியோர் நீக்கப்படக்கூடும் என்று தெரிகிறது. ஊழல் புகார்களில் சிக்கிய வீரபத்ர சிங் பதவி விலகியது, விலாஸ்ராவ் தேஷ்முக் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மரணம் அடைந்தது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த 2 மாதங்களுக்கு முன் விலகியது, 2G அலைக்கற்றை வழக்கில் சிக்கியதால் திமுகவை சேர்ந்த ராசா, அவரை தொடர்ந்து தயாநிதி மாறன் ஆகியோர் அடுத்தடுத்து பதவி விலகியது போன்ற காரணங்களால் மத்திய அமைச்சரவையில் பல அமைச்சர்களின் இடங்கள் காலியாக உள்ளன. இதனால் இந்த இடத்திற்கு புதியவர்கள் நியமிக்கப்படக்கூடும் எனவும் சில மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாகவும் இந்த மாற்றங்கள் அக்டோபர் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்படும் எனவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர மன்னிப்பு கேட்டார் பழனி மாணிக்கம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. திமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவர் TR பாலு மீது பகிரங்க மன்னிப்பு குற்றஞ்சாட்டிய மத்திய இணையமைச்சர் பழனி மாணிக்கம் மன்னிப்பு கேட்டு கட்சி தலைவரிடம் கடிதம் வழங்கியுள்ளார். தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக TR பாலு தன்னிச்சையாக திட்டங்களை அறிவிக்கிறார். மாவட்ட செயலாளர்களை அவர் ஆலோசிப்பதை இல்லை என்று பழனி மாணிக்கம் செய்தியாளர்களை சந்தித்து வெளிப்படையாக கூறினார். இந்த விவகாரம் திமுகவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக கருணாநிதியை சந்தித்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி TR பாலுவை தொடர்ந்து செயற்படுவதாகவும் அதன் காரணமாகவே தான் வெளிப்படையாக பேச வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் பழனி மாணிக்கம் விளக்கியுள்ளார். இதனை கருணாநிதியை ஏற்றுக்கொண்டாலும் பழனி மாணிக்கம் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று MK ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் கருணாநிதி இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர நிதின் கட்கரிக்கு அத்வானி சுஷ்மா ஆதரவு, முறைகேடு புகார் என்ற தலைப்பிலும் உள் விவகாரம் RSS கருத்து என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமணி அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர நாம் இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, டில்லிக்கு தேவையில்லாத மின்சாரத்தை எங்களுக்கு கொடுங்கள், பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஜெயலலிதா கோரிக்கை என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமலரும் வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்ததால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.